friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். இதுல வந்து நிறைய புரோட்டீன் இருக்குறனால ஒன்னு சாப்பிட்டாலே போதும், நல்ல பசி தாங்கும். இது எப்படி பண்றது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு panல 50 கிராம் முந்திரி பருப்பு, கூடவே 50 கிராம் பாதாம், அப்புறமா 25 கிராம் பிஸ்டாஷியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். நட்ஸில் வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய விதமான நட்ஸ் சேர்க்குறனால நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். மிதமான சூடில் லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே பேனில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக வறுப்பட்டதும் இதில் வந்து 1/2 கப் ஓட்ஸ் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. அந்த தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம அரைக்கணும். உடனேவே அரைக்காதீங்க, நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது என்னால் ரொம்ப பவுட்ரு பண்ண தேவையில்லை, கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ தான் லட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுட்ரு பண்ணிடாதீங்க. அரைச்சாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம சேர்த்து பிடிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து தேன் சேர்த்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1/2 கப் தேன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். நெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரைஞ்சதும் இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துட்டு கூடவே நான் வந்து 5லேருந்து 6 போல் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டால் போதும், அவ்வளோதான். கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகியாச்சு. இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அழகாக லட்டு பிடிச்சிடலாம். இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சிக்கோங்க. கையில் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி பட்டுடுச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். ஒரு வேளை ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் அழகாக வரும். கையில் எடுத்து சாப்பிடணும். இந்தா டடா, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான லட்டு அழகழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.